गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய். செந்தாமரை கண் கொண்டாய் என்றும் சிங்காரமாய் நீ நின்றாய். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே.
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். புதன்கிழமை, மே மாதம் 6ஆம் தேதி, மன்மத வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் கேட்டை. பகல் 12:33 வரை அனுஷம், அதன் பிறகு கேட்டை. திதி காலை 10 மணி 10 நிமிடம் வரை தேய்பிறை திதியை, அதன் பிறகு நாள் முழுவதும் தேய்பிறை திருதியை திதி. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாளைக்கு மதியம் வரையிலே மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. 7ஆம் தேதி மத்தியானம் 12:43 தான் முடியாது. ஆக இன்று நாள் முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்று சுப முகூர்த்த நாள். அதிகாலை முகூர்த்தம் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை ரிஷப லக்னம் முகூர்த்த நேரம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 வரை. நல்ல நேரம் என்னும் சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் செவ்வாய் புதன், மிதுனத்தில் சுக்கிரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி சந்திரன், மீனத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று நாவல்பாக்கம் கருட வாகனம், நாவல்பாக்கம் பெருமாள் இன்றைய தினம் கருட வாகன சேவை சாதிக்கின்ற நாள். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் புஷ்ப பல்லக்கில் பவனி. திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் மோகனாவதாரம் இரவு மைசூர் மண்டபத்தில் எழுந்தருளி புஷ்ப பல்லக்கில் பவனி. வீரபாண்டி கௌமாரி அம்மன் திருவீதி உலா. திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் கோவிலிலே காலையிலே இன்று நாச்சியார் திருக்கோலத்திலே சேவை சாதிக்கின்ற ஒரு அற்புதமான காட்சி. இரவு ஹனுமந்த வாகனத்தில் சுவாமி புறப்பாடு. மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகள் எவற்றிலும் இறங்க வேண்டாம். உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். தொழிலிலே முழு கவனத்துடன் ஈடுபட வேண்டும். இறை வழிபாட்டிற்கு அதிக நேரம் செலவிட வேண்டும். திருச்செந்தூர் முருகனை வேண்டி துதியுங்கள். மேஷ ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் அதிக நன்மைகள் நடைபெறும். 12 ராசிக்காரர்களுமே திருச்செந்தூர் முருகனை வணங்கினால் நன்மைகள் தான் நடைபெறும். மேஷ ராசிக்கு மிக முக்கியமாக இப்பொழுது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு தேவைப்படுகிறது. பச்சை சாற்றி உற்சவத்தின் போது எடுக்கப்பட்ட படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பச்சை சாத்தியில் முருகன் எழுந்தருளும் அந்த காட்சியை, அந்த திருவுருவ படத்தை உங்கள் வீட்டிலே வைத்துக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள். திருச்செந்தூருக்கு போனீங்கன்னா பச்சை சாத்தி படம் வேணும்னு கேளுங்க. ஆவணி திருவிழாவிலே ஒரு நாள் திருமால் அம்சமாக பச்சை சாத்தியாகவும், சிவபெருமானின் அம்சமாக சிவப்பு சாத்தியாகவும், பிரம்மாவின் அம்சமாக வெள்ளை சாத்தியாகவும், முழுக்க முழுக்க வெள்ளை நிறத்திலேயே பட்டு வெள்ளையின் மலர்களால் மாலை, எல்லாம் சிவப்புனா ஃபுல்லாக சிவப்பு பட்டு, செம்பட்டு சிவப்பு நிற மலர்களால் மாலை. அதே போல் பச்சை சாத்தியிலே பச்சை பட்டு, பச்சை நிற அலங்காரம், பச்சையிலே பச்சை நிற இலைகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் என அனைத்தும் பச்சை புயல் மெச்சத்தகு முருகோனாகிய திருமால் மருகோன் அவ்விடத்திலே திருமால் அம்சமாக வருகின்ற காட்சி தான் அந்த பச்சை சாத்தி உற்சவம். அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இறையருளால், முருகன் திருவருளால், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும் என்று முருகப்பெருமானின் திருவடியை சிந்தித்துக் கொண்டிருங்கள். அஷ்டமத்திலே இருக்கும் சந்திரன் உங்களை ஒன்றும் செய்யாது. சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது. ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்டிருக்கிறது. ராசியிலே புதனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குடும்பஸ்தானாதிபதியாகிய புதனும் 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாயும் ராசியிலே இணைந்திருக்கின்றன. திருமண வயதிலே இருக்கும் ரிஷபராசி ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற அற்புதமான ஒரு நேரம்.
மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குவதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற மிக சிறப்பான நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறும் நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். ராசி அதிபதி புதன் சுக்கிரனோடு இடப்பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. மிகச் சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கின்ற குரு இன்னும் 2 மாத காலத்திற்குள்ளாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்ய போகின்றது. நீங்கள் மிகவும் வளமாக வாழப்போகிறீர்கள். வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருவதை நீங்கள் காணத்தான் போகிறீர்கள். மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு உயர்வு ஏற்பட போகிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கடகராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மிகச் சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது எந்த வீட்டில் அமைந்திருக்கிறதோ அந்த வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயும் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்வையும் பெறுகிறது. இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ள ஒரு நாள் என்பதால் இன்றைய தினம் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லறத்தை நல்லறமாக நடத்துவீர்கள். கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை அதிகரிக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 4ஆம் இடமாகிய விருச்சிகத்திலே சனிச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் உங்களுக்கு மனதிலே சில தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படலாம். ஆனால் மிகவும் வலுவான நிலையிலே உங்கள் ராசி அதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அசைக்க முடியாத ஒரு சக்தி உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஆகவே நீங்கள் எந்த விதமான மன உளைச்சலுக்கும் ஆளாக மாட்டீர்கள். எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு அவற்றையெல்லாம் தாண்டி சென்று மிகச்சிறப்பான நிலையிலே முன்னேற்றம் அடையக்கூடிய பரிபக்குவ நிலையிலே நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே உங்களுக்கு மனப்பக்குவம் அதிகம், மனோபலம் அதிகம், மன தைரியமும் அதிகம். தைரியம் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அது கொஞ்சம் அதிகமானால் அது அசட்டு தைரியம் ஆகிவிடும். அஞ்சுதற்கஞ்சாமை பேதமை. ஆகவே இப்பொழுது நீங்கள் சரியான முடிவுகளை எடுத்து உங்களது எதிர்காலத்தை மிகச் சரியாக அமைத்துக் கொள்கின்ற அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்ல வேண்டும். ஆகவே நீங்கள் மிகவும் உன்னிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து அதிலே மிக மிக அற்புதமான ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள். தொழில் தொடர்பான உங்களது முடிவுகள் அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதிலே நீங்கள் எடுத்து வரும் அனைத்து முடிவுகளும் மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். 9க்கும் 10க்கும் அதிபதியான கிரகங்கள் இடமாற்றம் பெற்றிருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. மிகச் சிறப்பான வெற்றிகளை எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்களது தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அது சுய தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் புகழ் செல்வாக்குடன் கூடிய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு இப்பொழுது உகந்த நேரம். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர் கல்வி கற்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லலாம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் நல்ல நாள். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும்.
ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம். 9ஆம் இடத்தில் இருக்கும் ராசி அதிபதி மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்து கொண்டு உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாளாக இந்த நாள் விளங்குவதால் அதிக நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி ஏற்படும். ஜவுளித்துறையிலே உள்ளவர்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தொடர்பான தொழில்களிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச் சிறப்பான வளர்ச்சி காணும் நாள். ஆடை அணிகலன், அலங்கார பொருட்கள், அழகு பொருட்கள், அழகு வேலைகள் இவற்றையெல்லாம் செய்பவர்களுக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். கலைத்துறையிலே தொடர்புடையவர்கள், அனைத்து விதமான நுண்கலைகளில் இருப்பவர்கள் ஆகியோருக்கு இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். மிக வலுவான நிலையிலே ராசியிலேயே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்து வரும் தொழிலிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் எடுத்து வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான நிதி உதவி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். சுய தொழில் செய்கின்றவர்கள் அதை பன்மடங்கு பெருக்குவதற்கான வழிமுறைகளை கண்டறிவார்கள். அவற்றை வெற்றிகரமாக செய்ய முடியும். இந்நாளிலே பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுகின்ற நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடியும். அசையா சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 12ஆம் இடத்திலே அஷ்டமாதிபதி சந்திரன் தேய்பிரையிலே வந்திருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக காணப்படுகிறது. ராசி அதிபதி குரு 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 மாத காலத்திலே 9ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறது. அதற்கு முன்பாகவே உங்களுக்கு நன்மைகளை செய்ய ஆரம்பித்துவிடும். ஒரு சிலருக்கு 2 மாதங்களுக்கு முன்பாகவே அந்த 9ஆம் இடத்தில் குரு வந்தால் என்ன கொடுக்குமோ அதை கொடுக்க ஆரம்பித்துவிடும். அதற்கான அறிகுறிகள் இப்பொழுதே தெரிய ஆரம்பித்துவிடும். சில நல்லது நடக்கும்போது நமக்கு அதுக்கான அறிகுறிகள் தெரியும். அதர்வைஸ் வேறு ஏதாவது நடந்தாலும் அதற்கான அறிகுறிகள் தெரியும். அதுபோல் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நேரம் இன்னும் 2 மாத காலத்திலே ஆரம்பமாக போகிறது. அதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தெரிய ஆரம்பித்துவிடும். தொழிலில் மகத்தான வளர்ச்சி ஏற்பட போகிறது என்று சொல்லலாம். மிகப்பெரிய வளர்ச்சி தொழிலிலே ஏற்படும். அது ஒரு கணிசமான முன்னேற்றம் என்று சொல்ல வேண்டும். ஃபினாமினல் growth உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட போகிறது. அத்தகைய ஒரு வளர்ச்சி ஏற்படுவதற்கு தேவையான ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை இன்னும் 2 மாத காலத்திற்குள் இறைவன் உருவாக்கி குரு பெயர்ச்சியான பிறகு உங்களுடைய தொழிலிலே நீங்கள் ஒரு முடிசூடா மன்னனாக திகழப் போகிறீர்கள். உங்களுக்கு ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை என்று அனைவரும் புகழப் போகிறார்கள். அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது வருகிறது, வந்து கொண்டிருக்கிறது வேகமாக. அதற்கான அறிகுறிகள் தெரியும் நாள் இன்றைய தினம். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். விளையாட்டுத் துறையிலே ஈடுபட்டுள்ள மாணவ மாணவியருக்கு பரிசுகள் கிடைக்கும், கேடயங்கள் கிடைக்கும், கோப்பைகள் கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். விளையாட்டுத் துறையிலும் இப்பொழுது மிகச் சிறப்பாக முன்னேற்றம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையிலே ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அதிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார நிலை மிகவும் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் குறிப்பிட்டு சொல்லும்படி இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் விருத்தி அடைகின்ற ஒரு நேரம். உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பொழுது பொருளாதார வளர்ச்சியும் நிச்சயமாக நன்றாகத்தான் இருக்க வேண்டும். ஒருவரின் தொழில் நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் அவர் சம்பாதிக்கும் வருமானத்தை வைத்துத்தான் தீர்மானிக்கிறோம்.
மணி இஸ் த மெஷரிங் ஸ்கேல் ஆஃப் ஒன்ஸ் growth. அதனால் உங்களுடைய growth எப்படி இருக்குங்கிறது உங்களுடைய வருமானத்தை வைத்துத்தான் தீர்மானிக்க முடியும். அந்த வருமானம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். பதவிகள் கிடைக்கும், பொறுப்புகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்பிய பொருள் கையில் வந்து சேரும். நீங்கள் எதையெல்லாம் வேண்டும் என கேட்கிறீர்களோ அதையெல்லாம் இப்பொழுது அடைந்து விடுவீர்கள். பார்த்து கேட்கணும், எதையா கேட்டக்கூடாது, தப்பா. நீங்கள் இப்பொழுது எது கேட்டாலும் கிடைக்கும். ஆகவே யோசித்து கேளுங்கள். அவசரப்பட்டு எதையாவது கேட்டு விடாதீர்கள். நியாயமான முறையிலே கேளுங்கள். தார்மீகமான விஷயங்களை மட்டும் கேளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேற்றப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீண்ட நாட்களாக நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது இப்பொழுது கிடைத்துவிடும். அத்தகைய ஒரு அற்புதமான நேரம் என்று இதை சொல்லலாம். ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் பரிவர்த்தனா யோகத்துடன் அமைந்திருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு கிரக நிலவரம் இப்பொழுது அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இருக்க வாய்ப்பில்லை. இது ஒரு மிகச்சிறப்பான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே 5 குடையவன், அதாவது சந்திரன், 5 குடைய சந்திரன் 9ஆம் இடமான விருச்சிகத்திலே அமர்ந்திருக்கிறது. விருச்சிகத்திற்கு அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறது. குருவிற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் குருமங்கல யோகம், குருச்சந்திர யோகம், எண்ணற்ற யோகங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் என்று இதை சொல்லலாம். இன்னும் 2 மாத காலத்திற்கு உங்களது ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சமாக இருக்கப் போகிறார். ஆகவே நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இப்பொழுது மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இன்னும் 2 மாத காலத்திற்கு யாராலும் அசைக்க முடியாது. உங்களது தொழிலிலே நீங்கள் கொடிகட்டி பறக்கப் போகின்றீர்கள். உத்தியோகத்திலே மிகப்பெரிய பதவிகளெல்லாம் கிடைக்கப் போகின்றன. அதிக நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்கான வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். கிடைப்பதற்கு மிக கடினமான ஒரு பல்கலைக்கழகத்திலே உங்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து சென்று உயர்கல்வி படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியருக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை மே 7 சங்கடஹர சதுர்த்தி. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி 6/5/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக விஷயங்களை பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து முதல் நேயர் இன்னைக்கு யார் எங்க இருந்துன்னு பார்க்கலாம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. கௌசல்யா. எங்க இருந்து பேசுறீங்கம்மா நீங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தம். நம்ம பையனுக்காக கேட்கணுங்க. சரிங்கம்மா, அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. லோகேஷ். பிறந்த தேதி 1/11/1974. வெள்ளிக்கிழமை விடியற் காலை 3 மணிக்கு. நட்சத்திரம் பரணி 4ஆம் பாதம். ராசி மேஷம். சிம்ம லக்னங்க. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய மகனுக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசுன்னு தெரிஞ்சுக்கலாம். கல்யாணம் தடைப்பட்டுனே இருக்குதுங்க. அது பூர்த்தி கேட்கலாம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்கு சப்தரிஷி வாக்கிய மூலம் அப்படின்றத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. எப்பயில இருந்துமா கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க? 10 வருஷமா பார்த்துனே இருக்குங்க. பையன் என்ன உத்தியோகம் பண்ற? கன்னி வாட்டர் இது செய்யறாருங்க சொந்தமா. சரி, இப்போ வந்து சப்தரிஷி வாக்கியப்படி திருமணம் சம்பந்தமா இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகிறதுக்கும் சுபகாரியம் நடக்கவும் சில பரிகாரங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த தண்ணி வந்து உற்பத்தி பண்ணி அதை தொழிலாக செய்கிறாருன்னு. ஆனால் கலியுகத்தில் வந்து சில தொழில்கள் வந்து செய்கிறது தவிர்க்க முடியாதது அப்படின்னு சொன்னால் கூட தர்மத்தில் வந்து சில தொழில் வந்து செய்கிறது தோஷமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை விட முடியல அப்படின்னாலும் அதுக்கு பரிகாரமாக நம்ம செய்துக்கலாம். அதாவது தண்ணியை விற்கிறது, அன்னத்தை விற்கிறது, வட்டி வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு தோஷமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த தண்ணியை வந்து விற்கக்கூடிய தொழில் செய்கிறதுனால அதுவும் திருமணத்துக்கு ஒரு தடையாக இருக்கலாம் அப்படின்றது எங்களோட அபிப்பிராயம். இப்போ அதுக்கு அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் இருக்கக்கூடிய தோஷம் விலகிறதுக்கு பரிகாரம் பண்ணிங்கனாலே இந்த சுபகாரிய சம்பந்தமாக இருக்கக்கூடிய தடை தானே விலகிடும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப எளிய பரிகாரமாக சொல்கிறோம். இப்போ வந்து கோடை வெயில் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து தண்ணீர் பானை வைங்க. உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு நல்ல சுத்தமான தண்ணியாக எடுத்து தண்ணீர் பந்தலில் தண்ணீர் பானை வைங்க. இது வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். வேறு ஒன்றும் வேண்டாம். அப்போ இதில் எத்தனை நாள் வைக்கணும், எவ்வளோ நாள் வைக்கணும்னா இந்த கோடை முடிகிற வரைக்கும், வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். அது வெயில் காலம் முடிகிற வரைக்கும்னா நம்ம ஏப்ரல், மே, ஜூன் எவ்வளோ நாள் முடியுமோ 2 மாதமோ 3 மாதமோ வைங்க. அங்கங்கே தண்ணீர் பந்தல் இருக்கும். இல்லைனா நீங்களே வந்து ஜனங்க நடமாடக்கூடிய இடத்துல தண்ணீர் பந்தல் வைங்க. அந்த தண்ணீர் பந்தல்ன்றது 2 பானை வச்சுட்டோ ஒரு டம்ளர் வச்சுருங்க. ஆனால் இப்போ நிறைய இடத்துல பார்த்தா அதுக்கு ஒரு பெரிய சங்கிலியை போட்டு கட்டி அந்த டம்ளரோட ஒரு 20 பங்கு அந்த சங்கிலியோட தண்ணியை தூவி சாப்பிட்றதுக்கே ஒரு சக்தி உடம்புல. அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் அண்ட் த்ரோ வைங்க. அப்படி இல்லைன்னா ஜனங்க நல்லா சாப்பிட்றபடியே சுத்தமான தண்ணி, சுத்தமான பானை தினமும் சுத்தம் பண்ணி அதில் ஜலம் கொட்டி வைங்க. அதுக்கு ஒரு டம்ளரும் போட்டு வைங்க. எல்லோரும் சாப்பிட முடியாது. சங்கிலியால் கட்டாதீங்க பாவம். இது வந்து இந்த ஜலத்தை வந்து நீங்கள் வச்சுட்டு வருதுன்றது கார்த்தால சாயந்தரம் யாராவது ஆளை போட்டு மாற்றுங்க. ஒரு இடத்துல வைங்க, 2 இடத்துல வைங்க. உங்களால் முடிந்த அளவு கட்டாயம் ஒரு இடத்துலையாவது 2 பானையில் ஃபுல்லாக தண்ணி இருக்கிற மாதிரி வைங்க. இதுக்கப்புறம் சாதாரணமாக வந்து உங்களுக்கு வந்து வீடு மொட்டை மாடியாக இருந்தாலும் உங்களுக்கு அது வசதி இருந்தாலும் பறவைகள் சாப்பிட்றதுக்காக அதுக்கெல்லாம் இப்போ சிமெண்ட்லேயே ரெடிமேடாக வைப்பா. அதுலேயும் காலம்புற ஒரு 8 மணிக்கும் ஒரு 3-4 மணிக்கும் தண்ணி வைங்க. எப்பயுமே வந்து சொல்லக்கூடிய விஷயம் சின்ன விஷயம் நினைக்காதீங்க. சின்ன உளி பெரிய மலையை கூட தகர்த்துரும். பெரிய தோஷங்களுக்கெல்லாம் இது காரணமாக இருக்கலாம். அதனால் இதை மாத்திரம் செய்ய போகிறோம். ஒரு பெரிய குளத்தை வெட்டிய ஒரு பெரிய புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு நிச்சயம் வந்து திருமணத்தோட விலகும். உங்களுக்கு கங்கா மாதா அருளால் உங்களோட தொழில் தோஷங்கள் விலகும். தொழிலும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த விவாகமும் இவ்வளோ நாளாக தள்ளிதுன்னு சொன்னீங்க, இந்த விவாகமும் கட்டாயம் நடக்கும். இதை சங்கல்பமும் பண்ணிக்கோங்க. இதை உடனே நடைமுறைப்படுத்தலாம். இதுக்கு ஏதாவது நாள் கணக்கு உண்டான எந்த நாளும் இல்லை. இந்த தர்மங்கள்லாம் செய்யறதுக்கு நாள் கணக்கே கிடையாது. வீட்டு வாசலில் ஒருத்தர் தாகமாக இருக்குன்னு சொன்னால் தண்ணி கொடுக்கறதுக்கு 4 நட்சத்திரம்னு, அது மாதிரி தண்ணீர் பந்தல் வைக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. பல ஜனங்களோட அந்த தாகத்தை தீருங்க. சுவாமி உங்களுக்கு நல்ல காரியத்தை கட்டாயம் நல்லபடியாக நடத்தி வைப்பார். வேறு பரிகாரங்கள் எதுவும் அவசியம் இல்லை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லோகேஷ் அவங்களுக்காக வந்து ஒரு எளிய நீங்க பரிகாரம் நீங்க சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. நான் மகேஸ்வரின்னு பேசுறேங்க. எங்க இருந்து பேசுறீங்க மகேஸ்வரி? நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல முட்டோன்ற ஊர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி? எங்க தம்பிக்காக கேட்கணும், வேலைக்காகவும் திருமணத்துக்காகவும் கேட்கணும். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. சுரேஷ் என்கிற சுதாகர், கும்பராசி, சதய நட்சத்திரம், தனுசு லக்னம், 16/3/1980. அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா.
சுரேஷ் என்கிற சுதாகர், கும்பராசி, சதய நட்சத்திரம், தனுசு லக்னம், டேட் ஆஃப் பர்த் வந்து 16/3/1980. சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க உங்க தம்பிக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? வேலைக்காகவும் திருமணத்துக்காகவும் கேட்கணும். 34 வயசு ஆகுது, லேட் ஆகிட்டு இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும். சரிங்கம்மா, இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. உங்க சகோதரர் இப்ப என்ன வேலையில இருக்காருமா? சாமிஜி, நமஸ்தே. என்ன வேலையில இருக்காரு இப்ப? வெளிநாட்டுல இருந்தாப்புல வெல்டிங் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாங்க சரி தம்பி. இப்ப வந்து 2 வருஷமா ஊருக்கு வந்து அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் ஊருக்கு வந்தாங்க. சரி. இப்ப ஜாப் எதுவும் இல்ல. கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்றாங்க சாமிஜி. இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க, இதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அதனால ஜாப் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப். மேரேஜ் 34 வயசு ஆகுது. கிட்ட அமையுமா பொண்ணு, இல்ல தூரமா அமையுமா அப்படின்னு கேட்கணும் சாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி அவருக்கு வந்து அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்திரீ சாபம் வந்து பூர்வ ஜென்ம சுக்கிருத்தத்தில் இருக்குன்னு வருது. பூர்வ ஜென்ம சாபம் இருக்கு அவருக்கு, அதாவது பெண் சம்பந்தப்பட்ட சாபம் இருக்கு. அந்த ஸ்திரீ சாபம் விலகினால் அவருக்கு இந்த அரசு உத்தியோகமும் கிடைக்கும், அதே நேரத்தில் திருமணமும் நல்லபடியாக முடியும். இவருக்கு திருமணம்ன்றது அந்நியத்தில் தான் முடியும். கொஞ்சம் நீண்ட தூர பிரயாணம் பண்ணி தான் நீங்கள் இந்த திருமண பேச்சை முடிக்க முடியாது வரும். பெரிய குடும்பத்தில் பிறந்த மத்தியதர இப்போ வாழ்க்கை வாழக்கூடிய பெண்ணாக தான் அமைவான்னு சொல்லலாம். திருமணத்துக்கு அப்புறம் சிறப்பாக இருக்கும். இந்த தடை விலகிறதுக்கும் அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் ஸ்திரீ சாபம் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கும் நீங்கள் இந்த கத்திரி காலம் முடிஞ்ச பிறகு, அதாவது வைகாசி உங்களுக்கு பரட்டும், சித்திரையை விட்டுருங்க, வைகாசி 15 தேதி முழுக்க முடியட்டும். அதுக்கான நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த வைகாசி 15 தேதிக்குள்ளே அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அடுத்து சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள். அதாவது சித்திரை 15 தேதிக்கு அப்புறம் வைகாசி 15 தேதி இந்த இடைப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு சதய நட்சத்திரத்தில் ஆஞ்சநேய சுவாமிக்கு முழுக்க வந்து அபிஷேகம் பண்ணிவிடுங்க. அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்கள். அதாவது சித்திரை 15க்கு அப்புறம் வைகாசி 15க்குள்ளே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு போய் ஆஞ்சநேய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி வடமாலை சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுங்க. அதுக்கு அப்புறம் எப்போ காலம் உங்களுக்கு கூடி வருதோ அதுக்கு 4 நட்சத்திரங்கள் பார்க்க வேண்டாம். சப்த கன்னிகைன்னு சொல்லுவாள், அதை தரிசனம் பண்ணுங்க. இந்த சப்த கன்னிகைக்கு பலவிதமான பேர் சொல்லப்பட்டிருக்கு. சிலர் அழுகண்ணி, எழுகண்ணி, உங்களுக்கு தொழுகண்ணி, பச்சை கண்ணி, பவழக்கண்ணி அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த உங்களுக்கு சப்த கன்னிகையை தரிசனம் பண்ணி எளிமையான சாத்விகமான பூஜை போட்டால் போகிறோம், வஸ்திரம் சாத்தி. இந்த சப்த கன்னிகை எங்கே இருக்குன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள். சில இடங்களில் இருப்பா, கிராமங்களில் வயல்களில் பெரிய ஆலயங்களாக இல்லாமல் கூட இருப்பா. ஆனால் 2 இடம் சொல்லப்பட்டிருக்கு, நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே விசாரித்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு திருச்சி டோல்கேட்லேருந்து, அதாவது திருச்சி டோல்கேட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் உத்தமர் கோயில் அப்படின்னு பிச்சாண்டவர் சன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வயலுக்கு நடுவில் இந்த சப்த கன்னிகை கோயில் இருக்கிறதா சொல்கிறான். இன்னொன்று செங்கல்பட்டுலேருந்து மாமண்டூர் போகிற வழியிலையும் ஒரு சப்த கன்னிகைகளுக்கு கோயில் இருக்கிறதா சொல்கிறா. சப்த மாதாக்கள் வேற, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டான்னு சொல்லி சப்த மாதா வேற, சப்த கன்னிகை வேற. இவ 2 பேரும் வெவ்வேறு. அதனால் இந்த சப்த கன்னிகையை நமஸ்காரம் பண்ணி உங்களுக்கு வஸ்திரம் சாத்தி சாத்விகமான பூஜை. சாத்விகமான பூஜைனா பொங்கல் இடுறது அந்த மாதிரி சொல்லலாம். உங்களுக்கு பலி பூஜை வேண்டாம், சாத்விகமான பூஜை பண்ணுங்கள். கட்டாயம் அரசு வேலையும் கிடைக்கும், ஸ்திரீ சாபம் விலகும், இவருக்கு விவாக வாழ்க்கை நல்லபடியாக முடிஞ்சிடும். தேடிய பொருள் கை தேடி வந்த மாதிரி நல்ல இடமா உங்களுக்கு நல்ல ஒரு மனிதர் மூலமாக அறிமுகத்து மூலமாக உங்கள் சகோதரருக்கு திருமணம் முடியும். வேறு பரிகாரங்கள் வேண்டாம், எளிமையான இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க, நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. மகேஸ்வரி, உங்களுக்காக வந்து ஒரு எளிய தீர்வு நீங்க சொன்னீங்க. இதை தொடர்ந்து நிறைய நேர்கள் வந்து இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் புவனேஸ்வரி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் கிராமத்துல இருந்து பேசுறேன். நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கும் எங்க வீட்டுக்காரங்க தம்பிக்காகவும் கேக்குறேன். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் வந்து புவனேஸ்வரி. என்னோட 24/7/1990 பிறந்த சிம்ம ராசி, மக நட்சத்திரம். எங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்து முருகவேல் 20/10/1986 பிறந்திருக்காங்க. ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம்.
சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு வந்து நான் படிச்சு முடிச்சு, அதாவது நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வேலைக்கு போல, வீட்டுல தான் இருக்கேன். இதுக்கப்புறம் வேலைக்கு போலாமா, மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சுவாமிஜி. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு மேற்கொண்டு வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்க? மேற்கொண்டு நான் பிகாம் முடிச்சு MBA பண்ணலான்ட்டு இருக்கேன். சரி. ஆசிரியர் தொழிலுக்கு பயிற்சி எடுத்தீங்களா, படிச்சீங்களா? படிச்சேன் சுவாமிஜி. சப்தரிஷி வாக்கியப்படி இப்போ உங்களுக்கு வந்து கல்வியில் வந்து நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய காலம் கடிஞ்சு வந்திருக்கு. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் MBA படிக்கலாமான்னு கேட்டீங்க. நீங்கள் மனதில் நினைத்த அந்த கல்வி நல்ல முறையில் சிறந்த முறையில் அமையும். ஆனால் கொஞ்சம் தாமசமாகும் சில காரணங்களால். ஆனால் உங்களுக்கு நல்ல முறையில் அமையுன்றதுனால அதுக்கான பரிகாரங்கள் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. அப்புறம் நீங்கள் படிச்சிங்கன்னா படித்ததுக்கு ஏற்ப உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த உத்தியோக யோகமும் அமையும். அதனால் ரெண்டுமே நன்னா இருக்குன்றதுனால உங்களோட முயற்சியில் சின்ன சின்ன தாமதங்கள் தான் இருக்கும், பெரிய தொல்லைகள் இருக்காது. நீங்கள் நினைத்தபடி அந்த கல்வியை சிறப்பாக உங்களால் முடிக்க முடியும், தடையில்லாமல் முடிக்க முடியும். அதனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குறத விட கல்வியில் வந்து கவனம் செலுத்தக்கூடிய காலம் இது அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அதனால் நீங்கள் கல்வியிலேயே கவனம் செலுத்துங்க. உங்களோட MBA வந்து கல்வி சிறந்த முறையில் முடியும். வேறு எந்த பரிகாரங்களும் அவசியம் இல்லை. நீங்கள் வழக்கமாக நீங்கள் பண்ணக்கூடிய பூஜைகளை தொடர்ந்து செய்யுங்கள், நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், உங்களோட பேர் சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட பேர் சொல்லுங்க. சிவகுமார். எங்க இருந்து பேசுறீங்க சார்? மைசூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். சரிங்க சார், நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாம்? மேடம் எங்களுக்கு பசங்க தான் மேடம். ஆக்சுவலி நாங்க பிறந்த டேட் வந்து 25/10/1969. மேச ராசி அஸ்வின் நட்சத்திரம் மேடம். சரிங்க சார். மேடம் ஆக்சுவலி நாங்க ஒரு வீடு வாங்கினோம். வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 பைசா கூட கடன் இல்லாம இருந்தது. இப்ப பார்த்தா பயங்கரமா, ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரயில்வேல ஒர்க் பண்றோம். பட் இப்ப பாத்தீங்கன்னா படிப்படி ஜாஸ்தி பயங்கரமா இதுவா இருக்கு. இன்ட்ரெஸ்டும் கட்ட முடியல, இந்த பக்கம் அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ண முடியல. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல வீடு விற்கிற ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல எங்களுக்கு. அதுதான் சரி கேட்கலாம்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிருந்தேன் மேடம். கவலைப்படாதீங்க சார், இதுக்கான தீர்வு என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிங்க சுவாமிஜி. நீங்க சொல்லுங்க, உங்க பேர்ல தான் வீடு வாங்கினீங்களா? ஆமாங்க சார், சிவகுமார் என்ற பேர்ல தான் வீடு. உங்க மனைவி பேர்ல வாங்கல இல்லையா? இல்ல இல்லைங்க. அவங்க வேலைக்கு போறாங்களா? இல்ல வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு பெண் குழந்தை இருக்கு நமக்கு. சரி. பட் நான் ரயில்வேல ஒர்க் பண்றேன். பட் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. நீங்க பேங்க்ல லோன் வாங்கிருக்கீங்களா, தனியார் கிட்டயா? பேங்க்லங்க. பேங்க்ல தான். ஆனா உங்களால அதை சரியானபடி நிர்வாகம் பண்ண முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. நீங்க இருக்கிறது அந்த வீட்டுல தான் குடியிருக்கீங்களா? இப்ப ஜஸ்ட் இருக்கோம். இப்பதான் ஒரு 15 days ஆச்சு. அங்க சேல் அக்ரிமெண்ட் பண்ணிருக்கோம். சரி, அத ஒரு இடத்துல ஜாதகம் கேட்டதுக்கு இல்ல நீங்க சேல் பண்றீங்க, அந்த வீடு வேணான்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. அதுதான் சரி சேல் பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கோம். இல்ல அந்த வீடு கட்டி முடிச்சாச்சா? அதான் முடிச்சாச்சு. கட்டின வீடை நாங்க டைரக்டா வாங்கிட்டோம். சரி, குடியும் போயாச்சா? குடியும் போயாச்சு. இது வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 2.5 வருஷம் ஆச்சு சாமி. 2 வருஷம் நீங்க அங்கதான் குடியிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. ஆனா அந்த 2 வருஷத்துல இப்ப உங்களுக்கு அதிகமான கடன் தெரியுது. பயங்கரம், ஒண்ணுமே முடியல. 1 to 3 ஆகி போச்சு, அந்த மாதிரி ஆகி போச்சு. அதான் இப்ப நீங்க முக்கியமா உங்களுக்கு நீங்க கேட்டதுல நாங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இடங்கள்ல வந்து எந்த விதமான தோஷங்களோ இல்ல பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தெளிவா வந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில் உங்க ஜாதகத்துல அந்த பூமி சம்பந்தப்பட்ட லாபம் ஏற்படக்கூடிய காலம் இது இல்லை. அதுதான். அப்போ நீங்கள் பூமியை கொடுக்கலான்னு சொன்னால் கூட நீங்கள் நினைத்தபடி திட்டமிட்டபடி லாபகரமாக கொடுக்க முடியாத குறுக்கீடுகள் நிறைய வரும். அதனால் நீங்கள் இப்போ வீடு வாங்குறதுக்கு ஏற்ற காலம் இல்லாத நேரத்தில் வீடு வாங்கினதால இந்த தொல்லை. அதனால் அந்த வீட்டில் வந்து எந்த விதமான குறையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வந்துடுது. அந்த வீட்டில் மனதோஷமோ வேறு தோஷங்களோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் காரகோ பாவநாஸ்தி அப்படின்னு பூமி காரகன் உங்கள் ஜாதகத்தில் சப்தரிஷி வாக்கியப்படி பூமி ஸ்தானத்தில் வந்ததுனால இந்த வீட்டு விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. 2 விஷயம் இப்போ நம்ம சொல்கிறோம், அதை செய்யுங்க. சுவாமி அருள் இருந்தால் வீடை விற்காமையும் கடன் அடையலாம். அப்படி இல்லைன்னா இது நல்ல முறையில் விற்று பிற்காலத்தில் ஒரு 6 வருடம் கழித்து மறுபடியும் உங்களுக்கு சொந்த வீடு அமையும். ரொம்ப எளிமையான சின்ன பரிகாரத்தை சொல்கிறோம். உங்கள் வீட்டோட பால்கனியில் அது எந்த திசையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திசையில் துளசி செடியை ஒரு மாடத்தில் வச்சு வைங்க. 1. 2வது விஷயம்,
இப்போ உங்களால் வழிபாடு பண்ண முடியல, ஃப்ளாட்டு அந்த மாதிரி ஒரு வேலை இருந்தால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் பூஜை ரூமில் துளசியோட ஸ்தோத்திரத்தை சொல்லுங்கள். இந்த துளசி செடி மாடத்தில் வச்ச பிறகு புதன்கிழமை சாலக்கிராமம் தானம் பண்ணுங்கள். ஒரு சாலக்கிராமம் வாங்கி கோயிலில் இருக்கிற யாராவது ஒரு பூஜை பண்ணுறவரை வர சொல்லி அந்த சாலிகிராமத்தை புதன்கிழமை அன்னைக்கு வெத்தலை பாக்கு பழம் தாம்பூலம் வச்சு அவரை கிழக்கு நோக்கி உட்கார சொல்லி அவருக்கு அந்த தட்சணாதிகள் கொடுத்து அந்த சாலக்கிராமத்தை தானம் பண்ணுங்கள். சாலக்கிராமம் அப்படின்றது கருப்பாக இருக்கும், உங்களுக்கு தெரியும், நீங்கள் கடையில் கேட்டால் சொல்லுவாள். அது இப்போ இந்த தெய்வீகமான பொருள்லாம் வைக்கிற இடத்துல கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு சாலக்கிராம தானம் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல சிறப்பான பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம்ன்றது பக்கத்தில் இருக்கிற இது முடித்த பிறகு, இந்த தானம் பண்ணி முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு ஒரு கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு போயிட்டோம் வாசனை பூக்கள் வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கட்டாயம் இந்த பூமியால் ஏற்பட்ட பிரச்சனை விலகும், உங்களோட மனபாரம் குறையும், கடன் தொல்லைகள் விலகி போகும், சோதனை சாதனையாக மாறும், மறுபடியும் 6 வருடம் கழித்து வீடு அமையலாம். இல்லைனா இந்த வீட்டில் இருக்க கடன் வேறு விதத்தில் சரியாகி இந்த வீடே உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிற வாய்ப்பும் வரும். அதனால் சுவாமியோட அருள் நல்ல விதமாக உங்களுக்கு பலன் தரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சிவகுமார், அவங்களுக்காக நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் அலமேலுமா. எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசுறீங்க? என் மகன் சங்கருக்காக பேசுறேம்மா நானு. அவருடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. 20/1/83, ராசி மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். என்ன சந்தேகம் குறித்து சங்கர் உங்களுக்காக நீங்க பேசணுமா? கல்யாணத்துக்காக பொண்ணு பாக்குறோம்மா, எதுவும் அமைய மாட்டேங்குது. சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத நம்ம சப்தரிஷி வாக்கியம் மூலம் சுவாமிஜி கிட்ட தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. இவர்தான் மூத்தவரா? நமஸ்தே. எங்க மகனுக்கு கல்யாணத்துக்கு பெண் பாக்குறோம், எதுவும் அமைய மாட்டேங்குதுங்க. இவர்தான் மூத்தவரா? இல்ல, இளையவர். இவரை விட பெரியவர் இருக்காரு. சரி, இவர் எத்தனாவது குழந்தை? இவர் இருக்கிறதுல இப்போ 3வது, கடைசி பையன். சரி, என்ன உத்தியோகத்தில் இருக்கார்? பட்டு சேலை மளிகையில வேலை பார்க்குறாரு. சரி, இப்போ ரொம்ப உங்களோட இந்த சங்கடங்கள்லாம் விலகிறதுக்கு சப்தரிஷி வாக்கியப்படி ஒரு சில பரிகாரம் வந்திருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம் நடந்தால் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் நிறைய நல்ல காரியம் நடக்கும். ஒரு சின்ன தடை வந்தால் பார்த்தா எல்லா சுபகாரியங்களும் அப்படியே தடையாகவே தெரியும். உங்கள் பையனோட ஜாதகத்தில் பெரிய தோஷங்கள்னு சொல்லும்படியாக எதுவும் வரலை. ஆனால் இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே சப்தமஸ்தானத்தை பாபகிரகங்கள் பார்க்கறதுனால வந்த தடையை தவிர வேறு பெரிய தோஷங்கள் எதுவும் கிடையாது. இப்போ எளிய பரிகாரம் சிலதை சொல்கிறோம், நீங்கள் அதை செய்யுங்க. அதாவது ஒரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். அதேமாரி வாரம் வெள்ளிக்கிழமை பூஜை நீங்கள் பண்ணலன்னா கூட கோயில்லையோ மடத்துலேயோ பண்ணுவாள். கோயில்லையோ இல்லை மடத்துலேயோ பூஜை பண்ணுவாள். ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த பசுவை தரிசனம் பண்ணி அதுக்கு பழம் கொடுங்க. அதுக்கு அந்த பசுக்கு வாழைப்பழம் கொடுங்க. நீங்கள் காமாட்சி அம்மனை பௌர்ணமியில் தரிசனம் பண்ணுங்கள். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். அங்கே ஸ்ரீயந்திர பிரதிஷ்டை ரொம்ப விசேஷம். காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுங்கள், உங்கள் காரிய சித்தி ஆகும். அதேமாரி சுக்கிரவாரத்துலேயோ மங்களவாரத்துலேயோ கோயில்லையோ இல்லை மடங்கள்லையோ உங்களுக்கு பூஜை பண்ணுவாள். அப்போ அந்த பசுக்கு வாழைப்பழம் கொடுத்து அந்த பூஜையை தரிசனம் பண்ணுங்கள். கட்டாயம் நினைத்தபடி நல்ல விதத்தில் சுபகாரியம் கைகூடி வரும், தடைகள் விலகும். ஏற்கனவே பேசி விலகி போன இடம் கூட தேடி வரக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு நல்ல மனிதரோட ஒரு உதவியால், அவர் நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இந்த சுபகாரியம் கட்டாயம் நடக்கும். வேறு பரிகாரங்கள் அவசியம் இல்லை. அதேமாதிரி காஞ்சிபுரம் போகும்பொழுது, உங்களுக்கு காஞ்சிபுரத்தில் நீங்கள் அந்த காமாட்சி அம்மன் கோயில் போகும்பொழுது உங்கள் இது உங்களால் என்ன முடியுமோ அர்ச்சனையும் வழிபாடும் செய்யுங்க. இதுதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதேமாதிரி காலம்பரையும் போகலாம், இல்லை மாலை வேலையும் நீங்கள் போகலாம். எப்போ சந்தர்ப்பம் வருதோ அப்போ போங்க. ஏன்னா உங்கள் பையனால் போக முடியலன்னா உங்கள் பையனுக்காக நீங்கள் போகலாம். இல்லை பையனே போகிறதா இருந்தால் இன்னும் சந்தோஷம், உத்தமம். பூஜையை தரிசிக்கிறதும் காமாட்சி அம்மன் கோவில் போகிறதும் பையனே போகிறதா இருந்தாலும் நல்லது. இந்த ரெண்டு மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. மங்களகரமான ஒரு காரியம் உங்கள் இல்லத்தில் நிச்சயம் நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அலமேல உங்களுக்காக எளிய பரிகாரம் நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு கால் பண்ண நேர்களும் சரி, பார்த்துட்டு இருக்க நேர்களும் சரி, நீங்க சொன்ன பரிகாரங்களால, நீங்க சொன்ன விஷயங்களால எல்லாருமே பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. இது போன்று உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து
57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.